பிள்ளைங்களுக்குலாம் பிடிச்ச மாதிரி ஒயிட் சாஸ் பாஸ்தா எப்படி செய்யலாம் பார்க்கலாமா? அப்படியே க்ரீமாக அப்படியே ஜூஸியாக இருக்குங்க. செம்ம டேஸ்ட்டில் இருக்குங்க. செஞ்சு பாருங்கள். பிள்ளைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். நம்ம ரெஸ்டாரண்ட்டில் மட்டுமே வாங்கி சாப்பிட்ருக்க அந்த ஒயிட் சாஸ் பாஸ்தா வந்து நம்ம வீட்டில் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். 2 ஸ்பூன் வந்து நான் கீ எடுத்துருக்கேன். பட்டர் இல்லைன்னா கீ வந்து எடுத்துக்கோங்க. வெங்காயம் பூண்டுங்க இந்த பட்டரில் வந்து வதக்கினாதாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் பூண்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறமா 1 ஸ்பூன் வந்து நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம். நல்லா அந்த நெய்யிலே நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் பாலை வந்து நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க. ஒரு 2 கப்பு பாலை வந்து அதில் ஊற்றி நல்லா கட்டிகளே இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்ததுக்கப்புறம் நான் வேக வச்சு எடுத்துருக்கேன். அந்த பாஸ்தாவையும் சேர்த்துக்கலாம். பாஸ்தாவில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பொரிச்சு எடுத்து வச்சுருக்கோம்ல அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா மிளகுத்தூள் நல்லா பெரட்டி எடுத்ததுக்கப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கோங்க. சில்லி ஃப்ளேக்ஸும் போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே லோ ஃபயரில் வச்சுக்கோங்க. ரொம்ப தீய விட வேணாம். அவ்வளோ டேஸ்ட்டான ஜூஸியான ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி. சாப்பிட்டு பாருங்கள்.